அடுத்த தலைமுறை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 24 மணி நேரத்தில் 3 பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளனர். தமிழகத்தில் விபத்தில் மரணத்தாலும் மூளைசாவு அடைந்தாலும் அவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பெற்று மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் செய்து கொள்ளலாம் என முதலமைச்சரின் உயிர்காக்கும் திட்டத்தை அரசு அறிவித்ததன் மூலம் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 2 சிறுநீரகமும், அதேபோல மேல்மருவத்தூர் பகுதிகளில் இருந்து 1 சிறுநீரகமும் அரசு மூலம் கிடைத்தது. இதை உடனடியாக தமிழக அரசு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஓட்டுநர்கள் என அனைவருடைய முழு ஒத்துழைப்பால் சிறுநீரக உறுப்புகள் உரிய நேரத்தில் கொண்டுவரப்பட்டு மருத்துவமனையில் 3 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து இவர்கள் தற்போது நலமாக உள்ளனர். இந்த சாதனை என்பது சாலை மார்க்கமாகவே உறுப்புகளை கொண்டு வந்து மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சேர்த்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், காவலர்கள் என அனைவருக்கும் மருத்துவ நிர்வாகம் சார்பில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரமேஷ் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மருத்துவமனை நிர்வாகம், மருத்துவர்கள் சாதனையும் என்பதை விட அரசு அறிவித்த இந்த திட்டத்தினால் நாங்கள் 3 அறுவை சிகிச்சை செய்து சாதனை புரிந்துள்ளோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இதற்காக அரசு முதல்வருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். ஆதிபராசக்தி மருத்துவமனை செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு, மேல்மருவத்தூர் என்ற ஊர்ல. இதுல இன்னைக்கு எதுக்காவது கூடியிருக்கோம்னா 24 மணி நேரத்துல 3 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டை நம்ம இந்த மருத்துவமனை முதல் தடவையாக செய்து இந்த சாதனையை படைச்சிருக்கு. இதுல இந்த கிட்னி எல்லாமே கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் என்ற முறையில பண்ணியிருக்காங்க. ஒண்ணு தொலைதூரத்துல இருந்து ராமநாதபுரத்துல இருந்து ஒரு கிட்னி வந்துச்சு, மீதி 2 கிட்னி கோயம்புத்தூர்ல இருந்து வந்துச்சு. இதுல முக்கியமானது ஒரு சின்ன குழந்தை 12 வயசு ஒரு பெண் குழந்தைக்கு இந்த கிட்னியை பொருத்தி 3 பேர் இன்னைக்கு வெற்றிகரமாக வீடு திரும்புறாங்க. அதுக்காக இந்த நிகழ்ச்சியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு தான் கூடியிருக்கோம். இதை பத்தி நம்ம டாக்டர் கபாலி நீலமேகம் பக்கம் எங்க கூட இருக்காங்க. அவங்க டீம் தான் இந்த எல்லா ஒர்க்கையுமே சிறப்பாக செய்து இன்னைக்கு ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துல 3 கிட்னி டிரான்ஸ்பிளான்ட், அதுல ஒரு குழந்தை என்பதுதான் இந்த நிகழ்ச்சி, இந்த ஒரு சாதனையாக இந்த மருத்துவமனை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறது. இப்ப சார் அதோட டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு சாதனையாக இது அறுவை சிகிச்சை என்பது ஒரு சாதனையான ஒரு விஷயம் இல்லை. இதை எவ்வாறு இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இருந்து மற்ற நண்பர்கள் எவ்வாறு மொத்தமாக உழைத்து அந்த 24 மணி நேரத்திலே கோஆர்டினேட் பண்ணி அந்த 3 கிட்னியும் ரெட்ரீவ் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி அறுவை சிகிச்சைகள் நிறைய நடந்திருக்கு. அது முக்கியமாக நாங்கள் கருதவில்லை. இந்த லாஜிஸ்டிக்ஸ், எப்படி இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர், ஒரு கோஆர்டினேட்டர், எங்க அனஸ்தெசிஸ் டிபார்ட்மெண்ட், மற்ற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சு அந்த 24 மணி நேரம் என்பது நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. சினிமா கூட வந்திருக்கு உங்களுக்கு. 24 மணி நேரத்தில் ஒரு கிட்னியோ ஒரு லிவரையோ எடுத்துட்டு வருது. இந்த 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ், அதாவது ஒன்று ராமநாதபுரம், ஒன்று கோயம்புத்தூர், 2 மேல்மருவத்தூர் நடுவில் இருக்குது. இதை எப்படி கோஆர்டினேட் பண்ணாங்க? அந்த நேரத்தில் தான் நம்ம பாரத பிரதமரும் வந்த நாள். அதனால எங்களுக்காக நாங்கள் விமானத்தையும் யூஸ் பண்ண முடியல. எங்கள் டீம்ல இருந்த ஒருத்தர் இங்கிலேருந்து ஆம்புலன்ஸ்லேயே போனாங்க. போயிட்டு அங்கே போய் ரிட்ரீவ் பண்ணிட்டு, அப்புறம் அங்கேருந்து ராமநாடுக்கு ஒரு டீம் போயிட்டு அதை ரிட்ரீவ் பண்ணிட்டு, அது மாதிரி நடந்தது தான் ஒரு பெரிய விஷயம். சாதனை என்பது அறுவை சிகிச்சையோ மாற்றமில்லை. இந்த ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்கிற மற்ற நண்பர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர் டு கடைசி கடைநிலை ஊழியர் வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததுனால, செவிலியர்கள், மற்ற பாராமெடிக்கல் பீப்புள் எல்லாரும் ஒத்துழைப்பதனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு இந்த மேல்மருவத்தூர் ஹாஸ்பிட்டல் ஐயாவின் அருளால் எங்களால் அதை செய்ய முடிஞ்சது என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்.